ஜென்ரேஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து முதல்ல பொது பலன்கள் வரும். ஸோ பொது பலன்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா 6ல் வந்து உச்சமாக இருக்குது. அது புதனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருப்பது, வெளிநாட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வேலையில் இருக்கவங்களாம் வந்து மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். அதுவும் கடன் வாங்கி கொடுக்குறவங்க வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் அங்கீகாரம்னா நல்ல பேர்லாம் இருக்குங்க, இருந்தாலும் திட்டுவாங்க. அப்பப்போ திட்டுறது வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2-7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் நடப்பதற்கான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. ஆனால் என்ன ஒன்று எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகளோட பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் வந்து கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயம் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது தொழில் வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் வந்து வேலை மாறி அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதினா சனி வந்து 5ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்லா அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி வந்து சனி ஆட்சியோடு இருக்கும்போது அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாகும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான். குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார். ஸோ அது வந்து வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேனாச்சும் வந்து பேராசை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது அப்பா கொஞ்சம் கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மன உளைச்சல், மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் அற்புதமாக இருக்குங்க. லாபங்கள் 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் கேதுவும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாதுங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 11ஆம் அதிபதியிலேருந்து இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல திருமணம் உறவுகள் நல்ல சிறப்பாக இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அலைச்சல்களை மட்டும் தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக சந்திர தசாபதி இருந்தாலும் நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வாரத்தின் இறுதி பகுதியில் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா 2-7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்விகள், குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாகவும் கலைஞர்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் பிடிவாதங்கள், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து புதன் அங்கே நீச்சமாக இருக்கிறனால வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் விரோதிகளாலும் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களுங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் அடுத்த கட்டத்திற்கு நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் தான். ஸோ துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5லிருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலேருந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு ஒரு பாப்புலாரிட்டியான விஷயங்கள் ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8ஆக இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்.
துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், ஒரு மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அப்பா சம்பந்தமான உறவுகளை வந்து சின்னதாக வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். கேது தசாபுத்தி நடக்கணும். கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாமியார் வீட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு உயர்வு கிடைச்சாலும் கடன் கேட்ட இடத்துல கிடைச்சாலும் கொஞ்சம் மன ரீதியாக வந்து ஒரு சஞ்சலங்கள், சலனங்கள், மன காயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்துங்க எல்லாமே சிறப்பு தான். மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி. ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா அது அந்த அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து. அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம், நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும். ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது 5 பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சியான மிருகம் வரும். உதாரணம் சொல்ல போனால் வல்லூர் வரும். ஸோ வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ இதுதான் வந்து 5 பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினா அது வளர்பிறையில் வந்து எப்படி செயல்படும், தேய்பிறையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சவங்க விளையாடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். படுபட்சி நாள்னு ஒன்று வரும். ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகார பட்சின்னு ஒன்று வரும். ஸோ அதிகார பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகார பட்சி நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசு ஊன் வந்து வெற்றியை தருன்றது உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு. அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவுசெய்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.